ஹலோ, யார் பேசுறீங்க? சார் நாங்கள் ஓசிஓசி பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம். உங்கள் டெபிட் கார்டு எக்ஸ்பயர் ஆக போகுது. உங்களுக்கு ஒரு புது டெபிட் கார்டு ஒன்று ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாமா சார்? நீங்க என்ன பேசுறீங்க? ஒன்றும் புரியலீங்களே சார். சார் உங்கள் டெபிட் கார்டு எடுத்து பாருங்க சார். இந்த மந்தோட எக்ஸ்பயர் ஆகுது. நீங்கள் பேங்க் போய் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நாங்களே ஆன்லைனில் பண்ணித்தரோம் சார். நான் என்ன சார் பண்ணணும் இப்போ? சார் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் சார். நாங்களே உங்கள் கார்டு அப்ளை பண்ணிக்கிறோம் சார். உங்கள் டெபிட் கார்டு நம்பர் மட்டும் சொல்லுங்கள். அது மட்டும் போதுங்களா? ஆமாம் சார். ஒரு நிமிஷங்க, இந்த வரேன். சார் இதோ ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். 04 04 62 62 02 02 47 47 08 08 51 51 00 00 12 12. சார் ரொம்ப நன்றி சார். பட் லாகின் பண்றதுக்கு உங்க கார்டு பின்னாடி சிவிவி நம்பர் 3 டிஜிட் நம்பர் இருக்கும் சார். அதை மட்டும் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு கூட வேலை செய்யறவனுக்கு சொல்லியிருக்கானுங்களே. சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நான் ஓசிசி பேங்கோட டெபிட் கார்டு டீம் மேனேஜர் தான் சார் பேசுறேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது சார். அப்படிங்களா சார்? ஏதோ 4 7 8 இருக்கு சார். ஓகே சார், இது போதும் சார். பட் லாஸ்டா உங்களுக்கு ஓடிபி நம்பர் வரும். அதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு புது கார்டு அப்ளை பண்ணிடலாம் சார். ஒரு நிமிஷம் இருங்க. சார் 43 52 90 435 290. ஓகே சார், உங்களுக்கு கார்டு அப்ளை பண்ணியாச்சு. 1 வீக்ல உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். ஹேவ் a nice day சார். சரிங்க. அடுத்து யாரை கூப்பிடலாம்? இப்படி ஒரு 2 ஆடுங்க டெய்லி மாட்டினா போதும், அடிச்சு சாப்பிடலாம். $25,000 எடுத்துட்டானுங்களே. பாத்தீங்கல்ல, இது மாதிரி ஏடிஎம் கார்டு நம்பரோ எக்ஸ்பைரி டேட்டோ சிவிவி நம்பரோ ஓடிபி பாஸ்வேர்டையும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது மாதிரி சொன்னீங்கன்னா இது மாதிரி தான் நடக்கும். பேங்க்லயும் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருப்பாங்க. ஏன் நாங்கள் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறோன்னா நடுத்தர மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுத்தோம். அதனால இந்த வீடியோவை பார்க்குறவங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்